பொதுக்காலம் 26ஆம் வார புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாயிருப்பது எப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-12 மற்றும் 14-16 முடிய. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது எவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாயிருப்பது எப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுகிறார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்தில் நின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார். விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர். ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமின் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசு விண்மீன் குழுமங்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்லுகையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்லுகையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பரிபாரனால் அவரை மறிப்பவர் யார்? யாது செய்கிறீர் என அவரை கேட்பவர் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். சிறு பிள்ளைகளுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் அதனைத் தொடர்ந்து 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.